வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேச போகும் தலைப்பு பலருக்கு ஆச்சரியமாகவும் சிலருக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கலாம். ஆன்மீகம் பேசினால் பணத்தை பற்றி பேசக்கூடாது என்று ஒரு பொதுவான கருத்து உண்டு. ஆனால் நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்கள். அவர்கள் வாழ்ந்த கோவில்கள் தங்கம் மற்றும் வைரம் பதித்தவை. அப்படி என்றால் அவர்கள் பணத்தை வெறுத்தார்களா? இல்லை. பணம் என்பது ஒரு எனர்ஜி. அது ஒரு ஓடும் நதி போன்றது. உங்கள் வாழ்க்கையில் அந்த நதி ஏன் வற்றி போய் இருக்கிறது? உங்கள் ஆன்மீக தேடலுக்கும் உங்கள் வங்கி கணக்கிற்கும் என்ன சம்பந்தம்? அடுத்த இந்த சில நிமிடங்கள் உங்கள் நிதி வாழ்க்கையை, ஃபினான்ஷியல் லைஃப் முற்றிலும் மாற்றப்போகும் ஒரு பயணமாக இருக்க போகிறது. பகுதி 1. பணத்தை பற்றிய தவறான ஆன்மீக புரிதல், பிரேக்கிங் மித்ஸ். முதலில் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பணம் எல்லா தீமைக்கும் வேர், மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில் என்று பலரும் சொல்ல கேட்டிருப்பீர்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பணம் இல்லாதிருப்பதே பல தீமைகளுக்கு காரணம். கதை: ஒரு ஏழை பக்தன் கடவுளிடம் வேண்டினான், இறைவா, எனக்கு பணம் வேண்டாம், உன்னுடைய அருள் மட்டும் போதும் என்று. கடவுள் கேட்டார், அப்படியென்றால் உனக்கு அடுத்த வேளை உணவு வேண்டாமா? உன் பிள்ளைகளுக்கு கல்வி வேண்டாமா? ஊருக்கு உதவ வேண்டாமா? தர்மம் செய்ய வேண்டுமானால் முதலில் உங்களிடம் செல்வம் இருக்க வேண்டும். அர்த்த சாஸ்திரம் எழுதிய சாணக்கியர் சொல்கிறார், பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. மகாலட்சுமி எங்கே வாசம் செய்வாள்? நாம் தினமும் விளக்கேற்றி வழிபடுகிறோம். ஆனால் மகாலட்சுமி என்பவர் வெறும் உருவம் அல்ல, அவர் சில குணங்களின் பிரதிபலிப்பு. சுத்தம், கிளாரிட்டி. உங்கள் வீட்டில் குப்பை இருந்தால் லட்சுமி வரமாட்டாள் என்பது ஐதீகம். உங்கள் பண மேலாண்மை, ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் குழப்பமாக இருந்தால் அங்கே லட்சுமி தங்க மாட்டாள். ஒழுக்கம், டிசிப்ளின். தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உழைப்பது, வரவு செலவு கணக்கு பார்ப்பது, இதுவும் ஒரு வகையான தவம்தான். பயிற்சி. உங்கள் பர்ஸில் பழைய பில்கள், கிழிந்த காகிதங்களை வைத்திருக்காதீர்கள். அது எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும். பணத்தை மடித்து அழகாக அடுக்குங்கள். நீங்கள் பணத்தை மதித்தால் பணம் உங்களை தேடி வரும். பகுதி 3. கர்ம வினைகளும் நிதி நெருக்கடியும், கர்மா அண்ட் மணி. ஏன் சிலருக்கு மட்டும் எளிதாக பணம் கிடைக்கிறது, சிலருக்கு கடுமையாக உழைத்தாலும் கிடைப்பதில்லை? இங்கேதான் நிதி கர்மா, ஃபினான்ஷியல் கார்மா வேலை செய்கிறது. தர்மத்தின் பங்கு. நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பகுதியை சமூகத்திற்கு திருப்பி தராவிட்டால் அந்த பணத்தின் ஓட்டம் நின்றுவிடும். அது தேங்கிய குட்டை போல் ஆகிவிடும். நீங்கள் கொடுக்கும் 10 ரூபாய் கூட அந்த பிரபஞ்சத்திடம், என்னிடம் அதிகமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லும் செய்தி. இதை டைத்திங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். வாரம் அல்லது மாதம் ஒரு முறை உங்கள் வருமானத்தில் 1% முதல் 10% வரை தர்மம் செய்யுங்கள். இது உங்கள் பழைய கர்ம வினைகளை தீர்த்து புதிய பண வரவிற்கான கதவுகளை திறக்கும். பகுதி 4. பணத்தை ஈர்க்கும் வாக்கு மற்றும் எண்ணம், அஃபர்மேஷன்ஸ். நமது முன்னோர்கள் ததாஸ்து தேவதைகள் பற்றி சொல்வார்கள். நாம் எதை சொன்னாலும் அப்படியே ஆகட்டும் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். தவிர்க்க வேண்டியவை: என்னிடம் பணமே இல்லை, வாழ்க்கையே கஷ்டம், யாரை நம்புவதும் கடினம். இந்த வார்த்தைகள் உங்கள் வறுமையை இன்னும் உறுதிப்படுத்தும். செய்ய வேண்டியவை: தினமும் காலையில் 5 நிமிடம் கண்களை மூடி, இறைவனின் அருளால் செல்வம் என்னை நோக்கி தடையின்றி வருகிறது, நான் பணத்தை நல்ல வழியில் பயன்படுத்துகிறேன் என்று சொல்லுங்கள். இது உங்கள் ஆழ்மனதை, சப்கான்ஷியஸ் மைண்ட் மாற்றும். பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் அவர்களின் மைண்ட் செட் தான். முடிவுரை மற்றும் செயல் திட்டம், கன்க்ளூஷன் அண்ட் ஆக்ஷன் பிளான். இந்த வீடியோவின் இறுதியில் நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன். இன்று உங்கள் வீட்டை சுத்தம் செய்யுங்கள். உங்கள் செலவுகளை ஒரு நோட்டில் எழுதுங்கள். ஒரு சிறிய தொகையை தர்மம் செய்யுங்கள். ஆன்மீகம் என்பது கண்களை மூடிக்கொண்டு அமர்வது மட்டுமல்ல, விழிப்புணர்வோடு வாழ்வதும் கூட. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த இந்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்வின் புதிய தொடக்கமாக இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிதி மாற்றங்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.